வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்டடி சர்க்கிள் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்பிரஷனில் எக்ஸோட வேல்யூ கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நாம் அல்ஜிப்ராவில் வகுத்தல் விதின்னு ஒன்று இருக்குது, அதை தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருந்து டிவிஷனில் வந்துச்சுன்னா பவர்ஸை மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அதே ரூலை இங்கே அப்ளை பண்ணுங்கள். பேஸ் பாருங்கள், நம்பரோட பேஸ் வந்து 7 தான் இருக்குது. ஓகே, பேஸ் 7 வச்சுக்கிறீங்க. அப்போ பவர்ஸ் என்ன பண்ணும்? மைனஸ் பண்ணும். ஸோ 3x மைனஸ் 1 மைனஸ் இங்கே பார்த்துக்கோங்க, கீழே என்ன பவர் இருக்கு? 4x + 2 தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 7 பவர் 11 தான் இருக்கு. அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ இன்னொரு ரூல் இருக்கு, அதாவது நம்பர்ஸோட பேஸ் சேமாக இருந்து நடுவில் ஈக்குவல் டு வந்துச்சுன்னா ஓகே, பவரை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். புரியுதா? அப்போ பவர் என்ன ஆயிரும்? 3x மைனஸ் 1, இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு போயிருங்க. அப்போ மைனஸ் 4x மைனஸ் 2 தட் இஸ் ஈக்குவல் டு 11. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு சைடு வச்சுக்கோங்க. அப்போ ப்ளஸ் 3x மைனஸ் 4x என்ன ஆயிரும்? மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 மைனஸ் 2 இருக்கு, மைனஸ் 3 ஈக்குவல் டு 11. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் எக்ஸ் ஆயிருமா? ஸோ ப்ளஸ் எக்ஸ், இந்த நம்பரை லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க. அப்போ ப்ளஸ் 11 இங்கே வந்தால் மைனஸ் 11 ஆயிரும். அப்போ மைனஸ் 11, ஆல்ரெடி ஒரு மைனஸ் 3 இருக்கு, அதை போட்டுக்கோங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன ஃப்ரெண்ட்ஸ்? மைனஸ் 14. ஓகே, ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.